ஆன்சர் ஷீட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே வந்து ஆன்சர் ஷீட் எப்படி ரெடி பண்ணி வச்சுருக்கோம்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருக்கோம். இந்த வீடியோ பார்க்காதவங்க அந்த வீடியோ லிங்கில் கொடுத்துருக்கேன், அதில் போய்ட்டு நீங்கள் வீடியோ எப்படி ஆன்சர் ஷீட் எப்படி மேக் பண்ணணும்னு பார்த்துக்கிடுங்க. இப்போ ஆன்சர் ரெடி பண்ணி வச்சாச்சு. ஆன்சர் ரெடி பண்ணி வச்ச பிறகு இந்த வீடியோவில் நம்ம வந்து ஆன்சர் எப்படி எழுதணும் அப்படிங்கிற அந்த ரைட்டிங் இன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்குறோம். இப்போ பாருங்கள், இந்த ஆன்சர் ஷீட்டில் வந்து பாருங்கள் இப்படி பாக்ஸ் மாதிரி நம்ம அசைன்மெண்ட் எழுதுறதுக்காக முன்னாடி பாக்ஸ் போட்டு வச்சோம் பார்த்தீங்களா. இந்த மாதிரி நீட்டாக பாக்ஸ் போட்டு வச்சுக்கோங்க. இந்த பாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பென்சில் வச்சு போடணும். நீங்கள் ஸ்கெட்ச் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா நம்ம வந்து அசைன்மெண்ட் எழுதல, எக்ஸாம் எழுதுகிறோம். அதனால் வந்து இந்த இது வந்து பார்த்திங்கன்னா பென்சில் வச்சு இந்த பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த பாக்ஸ் போட்டிங்கன்னா தான் எக்ஸாம் எழுதும்போது நீட்டாக இருக்கும். அதுபோக வந்து அந்த எக்ஸாமில் இருந்து பார்க்குறவங்களுக்கு திருத்துறதுக்கு ஒரு நீட்னஸ் கிடைக்கும். நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம், இதில் வந்து பேஜ் நம்பர் போடணும், சிக்னேச்சர் போடணும். நான் வந்து கேண்டிடேட் எழுதணுங்கிறதுக்காக நம்ம அதை போடாமல் வச்சுருக்கேன். நீங்கள் வந்து கண்டிப்பாக அதை ஃபில் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எழுதுறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக வந்து பிளாக் பென்னு தான் யூஸ் பண்ணணுமே தவிர கண்டிப்பாக வேறு எந்த பெண்ணுமே யூஸ் பண்ணக்கூடாது. பிளாக் பென் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். பிளாக் பென்னுமே உங்களுக்கு தெரியும், அதில் வந்து மேக்ஸிமம் ஒரு பக்கத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு 20 லைனுக்கு உள்ளே இருக்கட்டும், அதுக்கு மேலே வேண்டாம். மேக்ஸிமம் 20 லைன்ஸ் வந்து ஒரு பேப்பரில் ஒரு பேஜில் 20 லைன்ஸ் மட்டும் இருந்தால் போதும். இது ஆன்லைன் எக்ஸாம் பார்த்து எழுதுகிறோம், புக்கை பார்த்து எழுதுறோன்னு சொல்லிட்டு சும்மா வந்து சகட்டு மேனிக்கு பிடிச்சி எல்லாத்தையும் எழுதி வைக்காதீங்க. ஒரு கொஷினுக்கு தேவையானது என்னவோ அதை மட்டும் எழுதினா போதும். உங்களுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து 5 மார்க் கொஷினும் 15 மார்க் கொஷின் தான் இருக்க போகுது. 5 மார்க் கொஷின்னா மேக்ஸிமம் 1.5 பக்கம், மினிமம் 1 பக்கம் எழுதினா போதும். இதுவே வந்து 15 மார்க் கொஷின் அப்படின்னா மேக்ஸிமம் 4 பேஜஸ், மினிமம் வந்து 3 பேஜஸ், இவ்வளோ எழுதினாலே போதும். அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் ஒரு 5 பக்கம் 5 பேஜ் 25 பக்கத்துக்குள்ளே நீங்கள் எழுதி முடிக்கக்கூடிய எக்ஸாம் வந்து ஈஸியாக முடிச்சிடலாம். அதனால் வந்து நீங்கள் வந்து பார்த்து எழுதணுங்கிறதுக்காக நிறைய எழுத வேண்டிய தேவையில்லை. ஆனால் என்ன எழுதுகிறோமோ அதை எழுதக்கூடிய அந்த ஆன்சரை வந்து கொஷினுக்கு ஏற்ற மாதிரி அடாப்ட் ஆகிற மாதிரி தெளிவாக எழுதுங்க. அவங்க திருத்துறவங்களுக்கு வந்து ஒரு டென்ஷன் உருவாக்காத அளவுக்கு பொறுமையாக நீங்கள் அவங்க திருத்தணும். எவ்வளோ பொறுமையாக திருத்தினாலும் நமக்கு மார்க் போடுற அளவுக்கு நீட்டாக எழுதுங்க. நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம பார்த்து தான் எழுதுகிறோம், ஆன்சர் ஷீட்டில் வந்து ஒரு 40-30 பக்கத்தையும் ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சாலே பாஸ் போட்டுருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மனோன்மணியம் சுந்தரா பல்கலைக்கழகத்தில் நீங்கள் அப்படி எதிர்பார்த்தீங்கன்னா தப்பு. ஏற்கனவே ஆன்லைன் எக்ஸாமில் பல எக்ஸாம் நடந்திருக்கு. அதில் வந்து ஃபுல் 30 பக்கத்தையும் எழுதினவங்க எத்தனையோ பேரோ இருக்கிறாங்க. அவங்க எல்லாருமே வந்து நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் இல்லாமல் சும்மா எழுதி வச்சவங்க எத்தனையோ பேர் ஃபெயில் ஆகியிருக்காங்க. ரீவெலியூஷன் போட்டால் கூட அவங்களால பாஸ் ஆக முடியாமல் இருந்திருக்கு. அதனால் வந்து நீங்கள் வந்து தேவையில்லாமல் அதில் வந்து ரிஸ்க் எடுக்க விரும்பாதீங்க. மாணவமணிகள் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்களோ அதுக்கு ஏற்ற ரிலேட்டடான அந்த கீயை மட்டும் நீங்கள் எழுதினா போதும். அதை தவிர்த்து வேறு எதுவுமே நீங்கள் எழுதுறதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அப்படி ட்ரை பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து மார்க்குக்கான ஷுவரிட்டி கிடைக்காது. நிறைய மார்க் எடுக்கணும், நிறைய பெர்சன்டேஜ் கிடைக்கணும் உங்களுக்கு. அப்போ நீங்கள் ரொம்ப ஃபீல் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷனை ஃபாலோ பண்ணுங்கள். எக்ஸாம் அந்த கோடு வந்து பாக்ஸ் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக் 2 பக்கத்துலையும் கோடு போட்டுக்கோங்க. ஒவ்வொரு கொஸ்டின் முடிஞ்சோடனையும் பென்சில் வச்சு நீட்டாக கோடு போட்டு அடுத்த கொஸ்டின், அதை விட கொஸ்டின் எழுதும்போது கொஸ்டின் நம்பரை வந்து இந்த பாக்ஸுக்கு வெளியே போடுங்க. 1ஆம் கொஸ்டின் பார்ட் ஏன்னா இந்த இடத்துல பார்ட் ஏன்னு போட்டு கொஸ்டின் நம்பர் 1ன்னு போட்டுக்கங்க. ஒருவேளை 1லே பார்ட் 1 இருக்கும், அதாவது ஏபின்னு இருக்கும். அப்படின்னா ஏனா ஏன்னு போடுங்க, பீனா பின்னு போடுங்க, அப்படி எழுதுங்க. 2 மார்க்குக்காக வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து இவ்வளோ எழுதுனா போதும். ஒரு பக்கத்தில் 3 2 மார்க் வர்ற மாதிரி கனெக்ட் பண்ணி எழுதுங்க. நிறைய கொலலாம் எழுத வேண்டாம். நீங்கள் எழுதுகிற விஷயங்கள் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுடைய கொஸ்டின் ரிலேட்டடாக இருக்கட்டும். ஆன்சர் வந்து அதுக்கு தேவையான அளவுக்கு எழுதுனா போதும். தேவைக்கு அதிகமாக நீங்கள் எவ்வளோ எழுதினாலும் அவங்க போடக்கூடிய மார்க் தான் போடுவாங்க. அதனால் வந்து அந்த நம்ம சொன்ன ஏற்கனவே எவ்வளோ பேஜஸ் எழுதுன்னு சொன்ன அந்த கைட்லைன்ஸை கடைப்பிடிங்க. அதுபோக வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஆன்சர் ஷீட் வந்து 30 பேஜஸ் தாண்டக்கூடாது. ஒருவேளை வந்து நீங்கள் எக்ஸாம் எல்லாம் எழுதி முடிச்சாச்சு, 26 பேஜை எழுதி முடிச்சிட்டிங்க, ஆனால் நீங்கள் 30 பக்கம் வச்சுருக்கீங்கன்னா அந்த 4 பேஜை எடுத்துருங்க. அதை உள்ளே வைக்க வேண்டாம். அந்த எம்டி பேஜை நீங்கள் கிராஸ் பண்ணி பண்ணியே வைக்க வேண்டாம். அந்த 4 பேர் நீங்கள் எழுதாத பக்கம் இருந்தால் அந்த எழுதாத பக்கத்தை வந்து நீங்கள் டொயின் தான் போட்டு வச்சுருப்பீங்க, லைட்டாக சிசர் வச்சு அந்த ஆன்சர் ஷீட்டை லைட்டாக கட் பண்ணி அந்த டொயின்லேருந்து வெளியே உருவிடுங்க. அதனால் நீங்கள் வந்து எழுதின பக்கத்தை மட்டும் உங்களுடைய ஆன்சர் ஷீட்டில் வச்சா போதும். எழுதாத பக்கம் இருந்தால் அந்த பக்கத்தை எடுத்துருங்க. அதை விட முக்கியம், எல்லா எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக வந்து நம்ம சொல்லியிருக்கோம், இந்த இடத்துல சைன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டோட்டல் நம்பர் ஆஃப் பேஜஸ் ரிட்டன் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக ஃபில் பண்ணி வச்சுருங்க. இப்படி உங்களுடைய எக்ஸாம் முடியும் போது லாஸ்ட் பேஜஸ் வந்து இந்த இடத்துல வந்து உங்களுடைய இதான் லாஸ்ட் பேஜஸ்னு வைங்க. இந்த இடத்துல தெளிவாக முடிச்சிருங்க அப்படின்னா அதோட முடிஞ்சுது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. இதான் கடைசி பக்கம். இந்த பேஜஸோட நம்பர் என்னவோ அந்த நம்பரை மட்டும் நீங்கள் மேலே நோட் பண்ணி கொடுத்தா போதுமானது. அதுக்கு மேலே வேறு எதுவுமே நீங்கள் நோட் பண்ண வேண்டாம். இவ்வளோ தான் வந்து எக்ஸாம் எழுதுக்கான கைட்லைனு. இதுக்கப்புறம் எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் எப்படி அதை பிடிஎஃபாக மாற்றணும், அப்புறம் அதை வந்து எப்படி யூனிவர்சிட்டிக்கு மெயில் அனுப்பணும், யூனிவர்சிட்டிக்கு எப்படி கொரியர் அனுப்பணுங்கிறத வரக்கூடிய வீடியோக்களில் பார்ப்போம். நன்றி.